உலகலாம் உணர்ந்த போதற்கரிகவன் நிலபுலாபிய நீர்மலி வேணிகன் அலையில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 25/8/2025 வியாழக்கிழமை குருவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் வியாழக்கிழமையாகி இருக்கின்ற காரணத்தால் ஆதி குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும். அந்த சிவபெருமான் காசி விஸ்வநாத பெருமான் என்று விசாலாட்சி அம்பாள் சமேதராக நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். எங்கு என்று சொன்னால் குடந்தை என்று அழைக்கப்படக்கூடிய கும்பகோணம் மாநகரில். இங்கு சிவபெருமான் மட்டும் அல்ல, அம்பாள் மட்டும் அல்ல, இங்கு நவ மாதர்கள், அதாவது நவ நதிகள், 9 நதிகளும் அப்படியே விக்கிரக வடிவத்தில் அருள் பாலித்து வருகின்றார்கள். இது ஒரு சிறப்புமிக்க பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த நவ நதிகளோடு விசாலாட்சி அம்பாள் சமேதராக விஸ்வநாத பெருமான் இங்கு வருவதற்கு என்ன காரணம் பார்ப்போம். அதற்கு முன்பாக க்ஷேத்திரலிங்கம் என்று இந்த ஆலயத்தில் அப்படி சிவபெருமான் ஆலயத்திற்கு வெளியில் ஒரு அரச மரம், வேப்ப மரம், அந்த மரத்திற்கு கீழே அவர் அருள் பாலித்து வருகின்றார். சாதாரணமாக மரத்தின் கீழே விநாயக பெருமானோ அல்லது அம்பாளோதான் காட்சி தருவார்கள். ஆனால் வித்தியாசமாக இந்த ஆலயத்தில் பிரம்மாண்டமான வடிவத்தில் க்ஷேத்திரலிங்கம் என்று அந்த சிவபெருமான் மரத்தின் கீழே இருந்து அருள் புரிவது என்பது இந்த ஆலயத்தினுடைய தனிப்பட்ட சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. சாதாரணமாக இப்ப யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு தவறு செய்வார்கள். எனவே பாவம் செய்யாமல் யாருமே இருக்க முடியாது. அப்படி அந்த பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவம் தொலைய வேண்டும் என்று சொன்னால் எங்கே சென்று அப்படி வணங்க வேண்டும் என்றால் காசியிலே சென்று கங்கையிலே நீராட வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். அங்க போய் சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா, அங்கே ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு தொலைப்பான். அப்படி காசியில் பாவத்தை செய்து தொலைத்தான் என்று சொன்னால் அதற்கு விமோசனம் எங்கு என்று சொன்னால் கும்பகோணத்தில். சரி, கும்பகோணத்திலேயே ஒருத்த பாவம் செஞ்சுட்டான்னா அதற்கு விமோசனம் என்ன என்று சொன்னால் கும்பகோணமே என்று அந்த கும்பகோணத்தினுடைய பெருமையானது சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க கும்பகோணத்தில் மகாமக குளத்தின் வடகரையில் அருள் பாலித்து வருகின்றார் இந்த விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாத பெருமான். இந்த பெருமான் இங்கு வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கைலாயத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாளோடு அப்படி அமர்ந்து கொண்டிருந்தார். அப்படி அமர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் நவ நதிகள் சென்று வணங்கினார்கள். யார் அந்த நவ நதிகள், எதற்காக வணங்கினார்கள், பிறகு என்ன ஆயிற்று பார்ப்போம். இப்பொழுது நாம் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். குருவாரமாக இருக்கின்ற காரணத்தால் ஆதி குரு சிவபெருமான் என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த சிவபெருமானை பல வடிவங்களில், பல ரூபங்களில், பல பெயர்களில் அருள்பாலித்து வருகின்ற காரணத்தால் காசி விஸ்வநாதர் என்ற பெயரில் அருள்பாலிக்கக்கூடிய கும்பகோணம் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாத பெருமானை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இங்கு இந்த பெருமான் சாதாரண விஸ்வநாத பெருமான் என்று அழைக்கப்படாமல் காசி விஸ்வநாத பெருமான் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்பதற்காக சென்ற பகுதியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் அம்பாளையும் நவ நதிகள் வந்து வணங்கினார்கள். நவ நதிகள் என்று சொன்னால் 9 நதிகள். அந்த 9 நதிகள் என்று பார்க்கின்ற பொழுது கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து, சரையு, கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி போன்ற இந்த 9 நதிகள் அப்படியே சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். சிவபெருமான் என்ன செய்தார், என்ன 9 பேரும் சேர்ந்து வந்திருக்கின்றீர்கள், அப்படி வணங்குவதற்கு என்ன காரணம் என்று கேட்க, உடனே நவ நதிகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக எங்களிடம் வந்து நீராடுகின்றார்கள். நாங்கள் அவர்களுடைய பாவ சுமையை சுமக்கின்றோம். அப்படி சுமக்கக்கூடிய அந்த பாவம், அந்த பாவ சுமை எங்கே நாங்கள் சென்று தொலைப்பது என்று கேட்க,
அடுத்த நிமிடம் சிவபெருமான் சொன்னார், கவலைப்படாதீர்கள், நீங்கள் இதோ மாசி மாதம் வரப்போகின்றது. அதாவது அவர்கள் கேட்ட அந்த சந்தர்ப்பத்தில் மாசி மாதம் வரப்போகின்றது. அந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று மகாமக குளம் என்று அந்த கும்பகோணத்தில் இருக்கின்றது. அந்த குளத்திலே சென்று நீங்கள் நீராடுங்கள். எப்படி பாருங்க, நம்ம பாவங்களை போக்கக்கூடிய கங்கை போன்ற நதிகளையே இந்த இடத்திலே, இந்த மகாமக குளத்திலே வந்து நீராடுங்கள், உங்களுடைய பாவம் போகும் என்று, நீங்கள் சுமக்கக்கூடிய அந்த துன்பம் நீங்கும் என்று சிவபெருமான் அருள் செய்தார். உடனடியாக நாங்கள் கும்பகோணத்திற்கு செல்கின்றோம் என்று சிவனை வணங்கி நீங்களும் அங்கே வர வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் அந்த 9 நதிகளும் நேராக கும்பகோணத்திற்கு வந்து அந்த மகாமுக குளத்தில், அதாவது மனித பெண் உருவத்தில் நீராடினார்கள். அவர்கள் அதுவரையில் சுமந்த அந்த பாவமானது, அந்த பாவ கரையானது நீங்கியது. அப்பொழுது அந்த நம்ம நதிகளும் என்ன செய்தார்கள், அப்படியே விசாலாட்சி அம்பாள் சமேதராக விஸ்வநாத பெருமானாக இவர்களுடன் வந்து காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து வணங்கினார்கள். வணங்கி, எங்களுக்கு நீங்கள் காட்சி கொடுத்து எங்கள் பாவங்களை போக்கியதைப் போல வருங்காலத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் அவர்களுடைய துன்பத்தை நீங்கள் இந்த திருத்தலத்திலேயே இருந்து நீங்க வேண்டும். அப்படி நீங்கள் போக்குகின்ற பொழுது காசி விஸ்வநாத பெருமான் என்ற பெயரிலேயே அருள வேண்டும் என்று சொல்ல, அந்த அடிப்படையிலே தான் காசியிலிருந்து புறப்பட்டு வந்த விசாலாட்சி அம்பாளும் விஸ்வநாத பெருமானும் இங்கேயே தங்கி நமக்கும் அருள் செய்ய தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட அருள் தரும் மூர்த்தியாக இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமான் ஆலயத்தை, காசி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள். குருவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த வியாழக்கிழமை இந்த நாளில் கும்பகோணத்தில் மகாமக குளக்கரையில் அருள்பாலித்து வரக்கூடிய விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தை நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க விசேஷமாக நதிகள், அதாவது நவ நதிகளும் அப்படியே விக்கிரக வடிவத்தில் நமக்கு அருள்பாலித்து வருகின்றார்கள். நவ நதிகள் என்று சொல்கின்ற நேரத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய நதிகளோடு நம்ம காவிரியும் சேர்ந்து 9 நதிகளாக 9 விக்கிரகங்களாக இருந்து அருள்பாலித்து வருகின்றார்கள். வெள்ளிக்கிழமையில இந்த நவ நதிகளுக்கும் விக்கிரக வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த நவ நதிகளுக்கும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக திகழும். அதாவது நம்ம பரிகாரம் என்ற பெயரில் நவ நதிகளை மட்டும் வணங்கிட்டு வந்துடக்கூடாதுங்க. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விசாலாட்சி அம்பாளையும் வணங்கணும், விஸ்வநாத பெருமானையும் வணங்கணும். எல்லாவற்றிற்கு மேலாக நாம் பிரகாரத்தில் அப்படி வலம் இருக்கின்ற பொழுது சண்டீச நாயகனார், அவருக்கு எதிரில் துர்க்கை, அந்த துர்க்கையையும் நாம் வணங்க வேண்டும். இப்படி வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் நீங்கும், எப்படிப்பட்ட பாவங்கள் நீங்கும், என்ன நன்மைகள் ஏற்படும். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அதாவது உடல் ரீதியான சில கோளாறுகளின் காரணமாக அல்லது கர்ம வினையின் காரணமாக அவர்கள் எவ்வளவு வயதானாலும் பருவமடையாமலே இருந்திருப்பார்கள். அந்த மாதிரி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து வெள்ளிக்கிழமையில இந்த நவ நதிகளை வணங்கி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குறை நீங்குகின்றது. திருமணம் முடிந்ததற்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த ஆலயத்திலே வந்து வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் மழலை செல்வ பாக்கியமானது ஏற்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள், இப்போ ராகு கேது பயிற்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அடுத்ததாக குரு பயிற்சி பார்க்கின்றோம் அல்லவா. எனவே அந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சி ஆகி அனுகூலமற்ற நிலையில் இருந்தாலும் நாம் இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அந்த கிரகதோஷங்கள் அனைத்தும் கோச்சார ரீதியாக, அதாவது கோள் சார ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அவைகளும் நீங்கிவிடும். வாழ்க்கையில் நமக்கு நன்மைகள் ஏற்படும்.
அப்படி நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புத ஆலயமாக இருக்கக்கூடியது தான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த ஆலயம் மகாமக குளக்கரையில் வடகரையில் அமைந்திருக்கின்றது. இப்படி அருள் பாலிக்கக்கூடிய விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாத பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.